ஆவணி மாதம் பிறந்தவர் யாரு? ஹாய், வாங்க பிள்ளையாருக்கு பிடிச்ச பிள்ளையார்பட்டி மோதம் பார்க்கலாமாங்க. அதுக்கு 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துங்க. அதுக்கு நேர் பாதி அரை டம்ளரு சிறுபருப்பு எடுத்துங்க. 2-3 வாட்டி நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு ஒரு காட்டன் துணியில போட்டு அதோட ஈரப்பசையெல்லாம் போக அளவுக்கு லைட்டாக காய வச்சிரும். நம்ம அது காயிற கேப்புக்குள்ள நம்ம வெள்ளத்தை நல்லா தூள் பண்ணிக்கலாங்க. தூள் பண்ணிட்டு அதுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி மண் இல்லாமல் நல்லா கரைச்சி அதை கொதிக்க வச்சு ரெடி பண்ணி வச்சிருவோங்க. அதை நல்லா கொதிக்க வச்சு ரெடி பண்ணி ஒரு வாரத்தில் வச்சுட்டு இது காஞ்சதை போய் எடுத்துகிட்டு வருவோங்க. எடுத்துகிட்டு வந்து லைட்டாக வானிலையில் போட்டு வறுத்துருவோங்க. வறுத்துட்டு மிக்சியில் வந்து ரவை பதத்துக்கு உடச்சிருங்க. அப்போ தாங்க நல்லா இருக்கும். அப்படியே நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது மழை இருக்கணும். அந்த சிறுபருப்பும் 1-2 இருக்கணும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இதுக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுங்க. ஒரு பிஞ்சு உப்பு போட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய்யை நல்லா அதெல்லாம் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம பொடிச்சு வச்சிருக்க அந்த அரிசி பருப்பு கலவையை தூக்கி அதில் கொட்டி தண்ணி எல்லாம் வத்துனதுக்கு அப்புறம் நல்லா கிளறிட்டு மறுபடியும் நம்ம அந்த வெள்ளை கரைசலை தூக்கி அதில் ஊற்றுவோங்க. ஊற்றி நல்லா கிளறனோன்னே நல்லா கட்டியாகி வரும். அது கூட கொஞ்சம் தேங்காய் தூளையும் போட்டு ஏலக்காய் தூள் சுக்குத்தூள் போட்டுங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இறக்கி ஒரு வாரமாக வச்சிருங்க. அது நல்லா ஆறிக்கிட்டு திக்னஸ் வந்துருங்க. அதுக்கெல்லாம் நம்ம இட்லி பாத்திரத்தை ரெடி பண்ணி வைப்போம். அந்த இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அது ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்க கேப்பில் நம்ம என்ன ஆறணுன்னே எடுத்து அச்சில் வச்சுருவோங்க. அச்சில் வச்சு எடுத்துருவோம். சூப்பராக மோதகம் ரெடி ஆகிடுங்க. இந்த அச்சு இருந்தாலும் ஓகே, இல்லை வேறு அச்சு இருந்தாலும் பார்க்க. அப்படி அச்சே இல்லைனாலும் கையில் எடுத்து நல்லா உருட்டி உருண்டையாக வச்சு கூட நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்தோம்னு வச்சிங்களேன், சூப்பரான மோதகம் ரெடி ஆகிடும். நீங்களும் விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி பிள்ளையார்பட்டி மோதகம் ரெடி பண்ணுங்க. ஓகேவா? பாய். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி.